சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 24வது அத்தியாயம். அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தின் விளக்கம். இந்நூலாசிரியர் திரு சங்கர் பட் அவர்கள் தொடர்கிறார். பின்னர் நான் ஸ்ரீ தர்மகுப்தரை சிவபெருமானுடைய பல்வேறு ஆபரணங்கள் மற்றும் ஆயுதங்களின் உள் அர்த்தத்தை விளக்குமாறு கேட்டுக்கொண்டேன். தர்மகுப்தர் விவரிக்கத் தொடங்கினார். சங்கர் பட், கணபதியின் முக்கியமான ஆயுதம் பாசக்கயிறு மற்றும் அங்குசமாகும். விஷ்ணுவின் ஆயுதம் சக்கரம். சிவனுடைய முக்கியமான ஆயுதம் திரிசூலமாகும். திரிசூலத்தில் 3 கூர்மையான பாகங்கள் இருக்கும். அவை நெருப்பின் சுடர்களின் உருவத்தை குறிக்கிறது. திரிசூலத்தின் 3 கூர்மையான பாகங்களும் கீழே ஒன்றாக ஒரு கைப்பிடியில் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த 3 கூர்மையான பாகங்களும் சத்துவ, ராஜச மற்றும் தாமச குணங்களை குறிக்கின்றன. உண்மையில் அவற்றின் சங்கமம் 3 தன்மைகளுக்கும் அப்பாற்பட்டது. திரிசூலம் அதன் உள் அர்த்தத்தை தான் குறிக்கின்றது. இது மட்டுமல்லாது மூச்சு காற்று இட மற்றும் பிங்களை நாடிகள் வழியாக தலையில் உள்ள புருவ மத்தியின் புள்ளியை சென்றடைகிறது. இட, பிங்களை மற்றும் சுஷ்மன நாடிகள் சந்திக்கும் புள்ளி திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் பிரம்ம ஞானத்தின் புள்ளி. இதுதான் திரிசூலத்தின் உள்ளர்த்தம். சிவன் நாகத்தை ஆபரணமாக தரித்தவர். ஒருவருக்கு குண்டலினி சக்தி எழும்போது அவருக்கு அஷ்டமா சித்திகள் கிடைக்கும். குண்டலினியை குறிக்கும் வகையில் சர்பத்தின் வடிவத்தில் இருக்கும் நாகாபரணன் என்று சிவன் அழைக்கப்படுகிறார். சிவன் ஈஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகிறார். எல்லா சிறந்த சித்திகளும் நாகத்தைப் போலவே மிகவும் ஆபத்தானது. அவை அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு உலக நலனுக்காக உபயோகப்படுத்துவதால் சிவனுக்கு ஈஸ்வரன் என்ற பெயரும் கிடைத்தது. சிவனின் திரிசூலத்தில் டமரு கட்டப்பட்டிருக்கும். ஆகாயத்திற்கு ஒளி எழுப்பும் குணம் உண்டு. ஒளியின் அதிர்வலைகள் வானத்தில் பரவும். மந்திர ஜபங்கள் கேட்டாலோ அல்லது நாம் ஜெபித்தாலோ அதிர்வலைகள் வெளியாகும். அந்த அதிர்வலைகளின் ஓசை நம் காதுகளுக்கு சிவனின் டமார சத்தத்தைப் போலவே இருக்கும். மந்திரங்களை மீண்டும் மீண்டும் பாராயணம் செய்வதால் ஒரு யோகிக்கு சந்தோஷம் கிடைக்கும். அந்த விவரிக்க முடியாத சந்தோஷத்தில் அவர் நடனமாடுவார். அதை குறிக்கும் வகையில்தான் பரமேஸ்வரன் தன் கையில் டமருவை வைத்திருக்கிறார். புருவ மத்தியில் இருக்கும் ஆக்ஞா சக்கரம்தான் அனைத்து விதமான ஞானங்களுக்கும் மையமாக திகழ்கிறது. ஞானமுடைய ஒருவருக்கு இந்த சக்கரம் திறக்கப்பட்டால் அவர் அதி அற்புதமான பார்வையை பெறுவார். ஒரு யோகி இந்த சக்கரத்தின் மூலம் கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆக்ஞா சக்கரம்தான் பரமேஸ்வரனின் 3வது கண். இந்த ஞானக்கண் திறந்தால் சிற்றின்ப ஆசைகளின் அதிபதியான மன்மதனை வெல்ல முடியும். சிவன் சுடுகாட்டில் வசிப்பதாக கூறப்படுகிறது. ஒரு யோகியின் அனைத்து ஆசைகளும் யோகத்தீயில் எரிக்கப்பட்டால் அவன் அமைதியை அளிக்கும் நிர்வாண நிலையை அனுபவிப்பான். அறிவு அல்லது ஞானம் வெள்ளை நிறத்துக்கு ஒப்பிடப்படும். அதுதான் விபூதி. ஒருவர் தூய்மையான ஞானத்திற்குள் நுழையும் போது அவருடைய எண்ணங்களும் ஆசைகளும் எரிந்துவிடும். அதன் மூலம் அவர் சந்தோஷம் பெறுவார். ஞானத்தினால் பெறப்படும் தூய்மை 4 நிலைகளில் நடைபெறும். அவை இயற்கையான, அதி அற்புதமான, ஆன்மீகமான மற்றும் ஆழ்மன நிலைகளில் நடைபெறும். அதை குறிக்கவே சிவ பக்தர்கள் 4 கோடுகளுடன் விபூதியை தன் நெற்றியில் பூசிக்கொள்கிறார்கள். பாகு போல தோற்றமளிக்கும் சிலா சித்து என்கிற உயர்ந்த மருந்து ஒன்று உள்ளது. அதை உண்பவர்கள் எப்போதும் மாறா இளமையுடன் இருப்பார்கள். பண்டைய காலத்தில் சிலா சித்தர் என்ற முனிவர் கல்லை உண்டு வாழ்ந்து வந்தார். அவர் பின்னர் நந்தீஸ்வரனாக பிறந்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தார். ஆருத்ரா நட்சத்திரம் ருத்ரனின் இடம். மிதுன ராசி அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தை குறிக்கிறது. வானத்தில் மிதுன ராசிக்கு முன்பு ரிஷப ராசி தோன்றுகிறது. அந்த ரிஷபம்தான் நந்தீஸ்வரன். நந்தி தர்மத்தின் உருவத்தை காட்டுகிறது. கீழ்த்தரமான குணத்துடன் கூடிய காமத்தின் பண்புகள் நிறைந்த மன்மதனை சிவன் எரித்தார். பின்னர் மன்மதன் உருவமற்றவனாகி உயர்ந்த குணமுடைய புனிதமான திருமண தர்மத்துடன் இணைந்து விட்டான். அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ணர்
உபமன்யு மகரிஷியின் மாணவனாகி சிவனை சிரத்தையுடன் வழிபட்டார். மேலும் சிவனின் அருளால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ருக்மணியின் மூலம் பிருத்யும்னன் என்கின்ற மகன் பிறந்தான். அந்த பிருத்யும்னன் பூர்வ ஜென்மத்தில் தாழ்ந்த குணமுடைய மன்மதனாக பிறந்தான். ரிஷபராசி மன்மதன் மற்றும் காமனின் வீடு. அனைத்து விதமான ஒழுக்கமான ஆசைகளும் உயர்ந்த குணமுடையவை. நேர்மையான ஆசைகள் தர்மத்திற்கு உட்பட்டவைதான் என்பதை தெரியப்படுத்தவே விருஷோத்த சர்ஜனம் என்கிற சடங்கு செய்யப்படுகிறது. தாந்திரீக சித்திகள் மற்றும் சக்திகள் புலியைப் போல ஆபத்தானது. சிவன் அந்த தாந்திரீக சித்திகள் மற்றும் சக்திகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டார். புலி சக்தியின் வாகனம். சக்தியை தன்னுடைய துணைவியாக தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டதன் அடையாளமாக அவர் புலித்தோலை அணிந்து கொண்டார். சிவனுடைய ஜடாமுடியில் வசிக்கும் புனித கங்கை நதி தூய்மையான பிரம்ம ஞானத்தையும் வற்றாத அறிவையும் அழியா தன்மையை அடைந்ததையும் குறிக்கிறது. சிவனின் தலையில் உள்ள பிறைச்சந்திரன் மகா பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் அழியாத கருணையினால் கிடைக்கும் ஆழ்ந்த அமைதியையும் குறிக்கிறது. ஆகவே சந்திரகலாதரனின் குணம் அழியா தன்மை மற்றும் விவரிக்க முடியாத சந்தோஷ நிலையை அடைவதற்கான ஆதாரமாக விளங்குகிறது. அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தின் உள்ளர்த்தம் என்னவென்றால், மனிதன் வாழ சக்தி அளிக்கும் உயிர் சக்தி இரண்டாக பிரிக்கப்பட்டு பெண்களின் கருப்பையில் கருமுட்டையாகவும் ஆண்களிடம் விந்துக்களாகவும் தங்கியிருக்கும். அவை இரண்டும் ஒன்று சேர்ந்தால் உயிரினங்கள் உருவாகும். எனினும் படைப்பில் மண்புழுவிடம் தந்தை மற்றும் தாயின் அங்கங்கள் இரண்டும் ஒரே உடலில் இருக்கும். ஆண் மற்றும் பெண் இருவரிடமும் ஆண் தன்மை மற்றும் பெண் தன்மை இணைந்தே இருக்கும். உடலின் வலப்பக்கத்தில் ஆணின் தன்மையும் இடப்பக்கத்தில் பெண்ணின் தன்மையும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மூச்சுக்காற்றின் மூலம் உண்டாகும் சக்தி வலப்பக்கத்திலிருந்து சுழலும் போது பிங்களை நாடி என்றும் இடப்பக்கத்திலிருந்து சுழலும் போது சக்தி இட நாடி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிராணாயாமம் செய்யும் போது வலப்பக்கத்திலிருந்து மூச்சுக்காற்று இழுக்கப்பட்டால் அது உடலில் வெப்பத்தை உண்டாக்கும். ஆகவே அது சூரிய நாடி என்று அழைக்கப்படுகிறது. இடப்பக்கத்திலிருந்து மூச்சுக்காற்று இழுக்கப்பட்டால் உடல் குளிர்ச்சி பெறும். ஆகவே இது சந்திர நாடி என்று அழைக்கப்படுகிறது. காலபுருஷனின் உடலில் வெப்பத்தை அளிக்கும் 6 மாதங்கள் மேஷ ராசியிலிருந்து துலாம் ராசி வரை இருப்பதால் அது சூரிய நாடி என்று கருதப்படுகிறது. அஸ்வயுஜ முதல் பங்குனி வரையிலான மற்ற 6 மாதங்கள் சந்திர நாடி என்று கருதப்படுகிறது. சூரியன் மற்றும் சந்திரனின் இயக்கத்தால் பௌர்ணமி மற்றும் அமாவாசை கட்டங்கள் நடைபெறுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யோகி மூச்சு பயிற்சியின் மூலம் காலச்சக்கரத்தில் இருக்கும் அனைத்தையும் தன் உடலில் பெற முடியும். அவர் நேரத்தின் ஞானம் பெறுவதன் மூலம் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றி உணர்ந்து கொள்ள முடியும். இந்த காலச்சக்கரம்தான் பிரிக்க முடியாத தம்பதியான அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் என்று கருதப்படுகிறது. இரவு மற்றும் பகல், அமாவாசை மற்றும் பௌர்ணமி மற்றும் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றுகின்றன. ஒன்றுக்கு இன்னொன்று ஆதாரமாக விளங்குகிறது. இரவில்லாமல் பகல் இல்லை மற்றும் பகல் இல்லாமல் இரவும் இல்லை. அர்த்தநாரீஸ்வரர் தாயும் தந்தையுமாக இருந்து எல்லையில்லா படைப்பு உருவாவதற்கு காரணமாக இருக்கின்றார். பழைய படைப்புகள் வெளியேறுவதற்கும் புதிய படைப்புகள் தோன்றுவதற்கும் ஆதாரமாக சிவன் விளங்குவதை அவர் அழிக்கும் கடவுள் என்று அழைக்கப்படுவதன் உள்ளர்த்தம். படைப்பில் மாற்றங்கள் இயற்கையாகவே நடைபெறும். புது படைப்புகள் உருவாவதும் அவை சிறிது காலம் தொடர்வதும் மீண்டும் அழிவதும் தவிர்க்க முடியாத ஒன்று. ஒருவர் அதர்வன வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அஸ்திரங்கள், சாஸ்திரங்கள் மற்றும் மந்திரங்களை அடைய அனைத்து அஸ்திரங்கள் மற்றும் சாஸ்திரங்களின் அதிபதியான ஈசான ருத்ரனின் அருளை பெற வேண்டும் என்று தர்மகுப்தர் கூறி முடித்தார். நான் தர்மகுப்தரிடம் ஆருத்ரா நட்சத்திரத்திற்கும் சிவபார்வதிக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பை பற்றி விரிவாக விளக்குமாறு கேட்டுக்கொண்டேன். பின்னர் மீண்டும் அவர் விவரிக்கத் தொடங்கினார். ருத்ரன் வில் அம்புடன் மானை துரத்தும் வேடன் போல தோற்றமளிப்பார். இந்த உருவத்தில்தான் ஆருத்ரா நட்சத்திரம் வானத்தில் காட்சியளிக்கும். அவர் வேடன் போல இருப்பார். கிரகங்களின் இயக்கத்தினால் உண்டாகும் விளைவுகள்.
வேடனை போன்ற உருவத்தில் இருக்கும் ருத்ரனின் உருவம் நட்சத்திர மண்டலத்தில் மிதுனம் மற்றும் கடகராசிக்கு இடையே ஓரத்தில் இருக்கும். தீங்களிக்கக்கூடிய கிரகங்களான சனி, செவ்வாய் அல்லது ராகு அந்த மண்டலத்திற்கு அருகே சென்றால் உலகம் முழுவதும் போர் மூழ்வது போன்ற பெரும் அழிவுகள் ஏற்படும். இது போன்ற கிரக இயக்கத்தின் போதுதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் மற்றும் மகாபாரத போர் ஆகியவை நிகழ்ந்தன. மான்யூ என்ற உருவத்தில் வேதத்தில் கூறப்பட்டுள்ள அம்பை தாங்கிக் கொண்டு காட்சியளிக்கும் பயங்கரமான ருத்ரன் கால சம்ஹார மூர்த்தி. அந்த ருத்ரனுடைய ஆயுதம் திரிசூலம் அல்ல, அம்புதான் அவருடைய ஆயுதம். மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முன் வரும் 14வது பிறை மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முன் வரும் 14வது பிறை மாத சிவராத்திரி என்று அழைக்கப்படும். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே.